எக்ஸல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபார்முலா. என்ற ஃபங்ஷன் எதுக்காக யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா, இது ஒரு கண்டிஷனல் ஃபார்முலா. நாம ஒரு செல்லுக்கு கண்டிஷன் குடுத்து, அந்த கண்டிஷன் கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுற பட்சத்துல ட்ரூ ரிசல்ட்டையும், இல்ல நான் குடுக்குற கண்டிஷனுக்கு மீறி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத பட்சத்துல ஃபால்ஸ் ரிசல்ட்டையும் எனக்கு அசைன் பண்ணி குடுக்குறது தான் இந்த இஃப் கண்டிஷன்றதோடைய ஒர்க். ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க் எனக்கு இங்க இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க் பார்த்தீங்கன்னா 35க்கு அபோவ் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்களுடைய ரிசல்ட் பாஸ்ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா ஃபெயில். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் மார்க்கு 35க்கு அபோவ் இருந்தாங்கன்னா பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஸோ அது என்ன பண்ணணும், கண்டிஷன்றதை எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சப்ஜெக்டில் 35க்கு மேலே எடுத்தாங்கன்னா பாஸ், இல்லை ஃபெயில். அப்படியே எனக்கு பாஸ் என்ற ரிசல்ட் வரணும், இல்லை ஃபெயில்ன்ற ரிசல்ட் வரணும். இப்போ நீங்கள் என்ன என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன்றது எனக்கு ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா கண்டிஷன் கொடுத்து நான் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இஃப்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆர்குமெண்ட், ஐ மீன் 3 விதமான ஒர்க் இருக்கும். லாஜிக்கல் டெஸ்ட், வேல்யூ ஆஃப் ட்ரூ, வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ். இப்போ இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது நான் எந்த செல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் எந்த செல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்னா, ரவியோடைய மார்க். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ண வேண்டியது மார்க் உள்ள செல். ஸோ அந்த ரவியோட மார்க் உள்ள செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அங்கே எனக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், ஐ மீன் என்ன கண்டிஷன் கொடுக்கணும். ரவி மார்க் 35க்கு அபோவ். 35க்கு அபோவ்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுறது கிரேட்டர் தென். ஸோ இஃப் கண்டிஷனில் மோஸ்ட்லி அந்த கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் சொல்லி இந்த மாரி லாஜிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 35க்கு அபோவ்னுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரேட்டர் தென். சப்போஸ் அந்த பையன் 35 எடுத்தாலும் எனக்கு பாஸ் தானே. அப்போனா வெறும் கிரேட்டர் தென் மட்டும் கிடையாது, கிரேட்டர் தென் ஈக்குவலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் 35, கமா. நல்லா பார்த்துக்கோங்க. லாஜிக்கல் டெஸ்ட்ல நீங்க கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த மார்க் என்னவா இருக்கணும், 35 விட அதிகமா இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டேன். கமா. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரணும், கொடுக்குற கண்டிஷன் கரெக்டா மேட்ச் ஆகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற பட்சத்துல ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு பாஸ்ன்னு வரணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ இஃப்ன்னு கிடையாது, எக்ஸல்ல எந்த விதமான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அங்க நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஷிஃப்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸை கொடுத்துக்கிறேன். அதுல எனக்கு என்ன ரிசல்ட் வரணும், பாஸ். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. 35க்கு மேலே எடுத்தாங்கன்னா ட்ரூவா இருந்தால் என்ன ரிசல்ட் வரணும், பாஸ். அதுக்கப்புறமா கமா, சப்போஸ் 35க்கு கீழே எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரணும், ஃபால்ஸ், ஃபெயில்ன்றது எனக்கு வரணும். ஸோ அது என்ன பண்ணணும், வேல்யூ ஆஃப் ஃபால்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸில் ஃபெயில். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃபோட கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா நம்ம கண்டிஷன் கொடுக்க வேண்டிய ஏரியா. இதில் நான் எந்த செல்லட் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணணும், மார்க் செல். ஸோ ரவியோட மார்க்கை செக் பண்ணணும், அதனால ரவி செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரவி என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 35 இருக்கணும். ஸோ 35க்கு மேலே இருந்தாங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் 35 இருக்கணும். 35க்கு மேலே இருந்தாங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரணும், பாஸ். ஸோ டபுள் கோட்ஸில் பாஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபெயில். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். இப்போ நான் ஒன்ஸ் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கார்னரில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரவியோட மார்க் 45 இருக்கிறதுனால பாஸ் வந்திருக்கு. சப்போஸ் அவன் 30 மார்க் எடுக்கிறான்னா ஃபெயில். அப்படின்னா இஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கண்டிஷன் கொடுத்து ட்ரூவா ஃபால்ஸான்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த இஃப் ஃபார்முலாவுடைய மெயின் ஒர்க்கு. இப்போ நம்ம பாஸ் ஃபெயில் பார்த்தோமா, அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ என்னுடைய சேல்ஸ் ரெப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிண்டர் கேட்ரிட்ஜ் நான் சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு கமிஷன்றத தரணும். எப்படின்னா, அவங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட் 30,000க்கு அதிகமா இருந்துச்சுன்னா, 20% பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கமிஷன். அப்படி இல்லன்னா 1%. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட் 30,000க்கு மேல இருந்துச்சுன்னா 20%, அப்படி இல்லன்னா 1%. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, 2 ரிசல்ட். ஒண்ணு 20%, இன்னொன்னு 1%. அதுவும் கண்டிஷன் சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல் இஃப் ஓப்பன் பிராக்கெட் லாஜிக்கல் டெஸ்டா எனக்கு என்ன இருக்கணும், அந்த சேல்ஸ் அமௌண்ட் என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 30,000. 30,000 நீங்க போடும்போது கமாலாம் கொடுக்கக்கூடாது. 30,000 கமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்டா பார்த்ததுனால டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணியிருந்தோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க கொடுக்கறது 20%, 1%ன்றது நம்பர் ஃபார்மேட்டை குறிக்கும். ஸோ நம்பர் டைப்பா குறிக்கிறதுனால இதெல்லாம் நீங்க டைரக்டா டைப் அடிச்சா போதும். ஸோ 20%
கமா 1% பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க 0.1 வந்திருக்கு. ஏன்னா நம்ம டைப் அடிச்சுக்கிறது 20%, 1%. இங்க நான் வேல்யூஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, அக்கவுண்டிங் ஃபார்மேட்ல இருக்கு. நான் எதுக்கு மாத்திக்கிறேன்? பெர்சன்டேஜ் ஃபார்மேட்க்கு மாத்திக்கிறேன். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 1% ஏன்னா 30,000க்கு கீழ இருக்கு. இப்போ சப்போஸ் 35,000 அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 20% அவங்களுக்கு கமிஷன். ஓகேவா? ஸோ இஃப்ன்றது என்ன கான்செப்ட்? ஒரு கண்டிஷன் குடுத்து, அது ட்ரூவா இல்ல ஃபால்ஸான்ற கண்டுபிடிக்க தான் இஃப்போட ஒர்க்கு. இன்னொரு விஷயம், ஒரு சில பேர் டவுட் வரும். சார் நீங்க கிரேட்டர் தென் தான் போடணுமா? லெஸ் தென் போட்டா வராதான்னு? லெஸ் தெனும் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாஸ் ஃபெயில எடுத்துக்கோங்க. பாஸ் ஃபெயில்ல நீங்க கிரேட்டர் தென் 35 குடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லாம லெஸ் தென் போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் பிராக்கெட் சேம் லாஜிக்கல் டெஸ்ட்டா அந்த மார்க். ஸோ ரவியோட மார்க் லெஸ் தென் 35க்கு கீழ இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டர் தென் 35 போட்டோமா? இப்ப நான் போடுறது லெஸ் தென் 35. 35க்கு கீழ இருந்தாங்கன்னா, எனக்கு என்ன ரிசல்ட் வரணும்? ஃபெயில். ஃபர்ஸ்ட் 35க்கு அபோவ்ன்னு சொல்லும்போது தான் நம்ம பாஸ்ன்னு குடுத்தோம். இங்க 35க்கு கீழன்னு சொல்லும்போது நான் என்ன குடுப்பேன்? ஃபெயில்ன்னு எனக்கு வரணும். டபுள் கோட்ஸ்ல ஃபெயில், டபுள் கோட்ஸ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கமா, டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி பாஸ், டபுள் கோட்ஸ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்டர். ஸோ நீங்க கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் 2 யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்ட்டா வரும். ஆனா, கிரேட்டர் தென் யூஸ் பண்ணும்போது என்ன ட்ரூவா என்ன ரிசல்ட் வரணும்? இல்ல லெஸ் தென் யூஸ் பண்ணும்போது ட்ரூவா என்ன ரிசல்ட் வரணும்? அதுதான் மெயினா நீங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்துல லைக் பண்ணுங்க. இன்னும் இது போல வீடியோ நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.